எபிரேய வார்த்தையில் ஆண்பால் பெண்பால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் பன்மை சொல் எப்படி நம்ம பார்க்குறது, இதை குறித்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்கள், எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது. பெண்பால் அப்படின்னா ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து ஹேல முடியும் அல்லது தாவுல முடியும். ஹே அல்லது தாவுல முடிஞ்சதுன்னா அது என்னது, பெண்பால். அது பெண்பாலை குறிக்கும். ஒரு சில உதாரணங்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். முதல் உதாரணம் மெனோரா. மெனோரானா என்ன, குத்து விளக்கு. எபிரேய மொழியில் நம்ம அதை என்ன சொல்லுவாங்க, மெனோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெனோராவில் மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்குது. மெம், நூன், வாவ், ரேஷ், அடுத்தது ஹே. இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் மெனோரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெனோராவில் இந்த கடைசி எழுத்து என்னது, ஹே. ஹே இருக்கிறதுனால இந்த மெனோரா ஆண்பால் கிடையாது, இது பெண்பால். இந்த வார்த்தை என்னது, பெண்பால். கடைசியில் ஹே இருக்கிறதுனால இது என்னது, பெண்பாலை குறிக்கும். இப்போ இதனுடைய டீகோடிங் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஹேனா என்னது, பாரு. ஹேனா என்னது, பார். கடைசி எழுத்து என்னது, ஹே. ஹேனா என்னது, பார். மிச்ச 4 எழுத்து மெனோர். மெனோர் அப்படின்னா நெசவு கருவி. மெனோர் அப்படின்னா நெசவு கருவி. துணி நெய்கிறாங்கல்ல, ஸோ நெசவு கருவி தான் என்ன சொல்லுவாங்க, அதை மெனோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெனோரா எதை குறிக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். இங்க பைபிள் சொல்லுது, இந்த மெனோரா அதாவது இந்த குத்துவிளக்கு 7 குத்துவிளக்கு 7 சபைகளாம். 7 சபைகளை குறிக்குது. எந்த சபை, ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள். அதாவது இது பிரஜாதி சபையை குறிக்குது. ஸோ இந்த மெனோரா ஒரு சபையை குறிக்குது. இப்போ இந்த மெனோரா வார்த்தையை பாருங்க, கடைசியில் ஹே. ஹேன்னு என்னது, பார். என்னத்தை பார்க்கணும், மெனோர். மெனோர்னு என்னது, நெசவு கருவி, துணி நெய்யக்கூடிய ஒரு கருவி. யாருக்கு அங்கே துணி நெய்யப்படுது, இந்த கருவி எதுக்காக, மணவாட்டிக்காக ஒரு அருமையான ஒரு வஸ்திரத்தை அவர் என்ன செய்றார், ரெடி பண்ணுறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்றும் சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்க பைபிள் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மணவாட்டி தன்னைத்தானே என்ன செய்தால், ஆயத்தப்படுத்தி கொண்டால். அவளுக்கு மெல்லிய வெண்வஸ்திரம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. இந்த வஸ்திரத்தை உருவாக்கக்கூடிய அந்த இடமே அதுதான். எடுங்க, மெனோரா அப்படின்னு சொல்லி வரும்போது, மெனோர் அப்படின்னா நெசவு கருவி, அதை பாரு, நெசவு கருவியை பாரு அப்படின்னு சொல்லி வரும். என்ன நடக்க போகுது அங்கே, நெசவு கருவி எதுக்காக, ஒரு துணி ரெடி பண்ணுறதுக்காக. யாருக்கு அந்த துணி, மணவாட்டி சபைக்காக கர்த்தர் அந்த துணியை ரெடி பண்ணுறார். பாருங்க, இதுதான் மெனோராக்குள்ள டீகோடிங். அடுத்தது 2வது எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். தோரா. தோரால மொத்தம் 4 எழுத்து என்ன செய்து இருக்குது, தாவ், வாவ், ரேஷ், அடுத்தது என்னது, ஹே. இப்போ இதுலேயும் பாருங்க, கடைசி எழுத்து என்னது, ஹே. அப்போ தோரா ஆண்பாலா பெண்பாலா, பெண்பால். ஏன்னா கடைசியில் ஹேல என்ன செய்யுது, முடியுது, தோரா. ஸோ தோரா இது பெண்பால். தோரா என்னது, மோசேனால் எழுதப்பட்ட 5 ஆகமம் தான் என்னது, தோரா. அது மட்டுமல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளை, பிரமாணங்கள், இதெல்லாம் என்னது, தோரா. இப்போ இந்த தோராவில் நம்ம டீகோடிங் நம்ம பார்க்கலாம். கடைசி எழுத்து ஹேனா என்னது, பார். என்னத்தை பார்க்கணும், தோர். தோரை என்ன செய்யணும் பார்க்கணும். தோர் அப்படின்னா பலிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட காளை. தோர்னா என்னது, பலிக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட காளை. ஸோ இந்த தோரா நம்மளுக்கு என்னத்தை காமிக்குது, இங்கே பலிக்காக ஒரு காளை ஆயத்தமாக இருக்குது, அதை பாருங்க அப்படின்னு சொல்லி வருது.
2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலிக்கான காளையை பாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பாருங்க, இது 2வது எக்ஸாம்பிள். ஆண்பால் பெண்பால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோடு கூட நம்ம டீகோடிங்கும் பார்த்துட்டு வர்றோம். இப்போ 3வது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது மல்கா, ராணி. ராணிக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க? மல்கா. மல்கா அப்படின்னா ராணி. மெலேக் அப்படின்னா என்னது? ராஜா. ஸோ இதில் மொத்தம் 4 எழுத்து இருக்குது. மெம், லாமெட், காஃப், அடுத்தது ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் என்னது? மல்கா. இதில் கடைசி எழுத்து என்னது? ஹே. ஹேன்னா என்னது? பெண்பால். இந்த வார்த்தை வந்து பெண்பாலை குறிக்கும், மல்கா. இப்போ இதனோட டீகோடிங்கை பார்க்கலாம். கடைசி எழுத்து வந்து ஹே. ஹேன்னா என்னது? பார். யாரை பார்க்கணும்? ராணி வந்து யாரை பார்க்கணும்? மெலேக்கை பார்க்கணும். மெலேக்னா என்னது? ராஜா. தன்னுடைய ராஜாவை என்ன செய்யணும்? பார்க்கணும். பாருங்க, பைபிள் சொல்லுது. யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். இங்க ஏரோது ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இதோ உங்கள் ராஜா, உங்கள் ராஜாவை பாருங்கள். ஆனால் அவங்க ராஜாவை பார்க்கல. பார்த்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க ராணியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு நம்ம யாரு? நம்ம யெகோஷுவா மெலேக், நம்ம யாரு? மல்கா. நம்ம தான் ராணி. ஸோ இப்படி தான் இந்த வார்த்தைகள் பெண்பாலா ஆண்பாலாங்கிறது கண்டுபிடிக்கலாம். பெண்பால்னா கடைசி எழுத்து என்ன முடியும்? ஹேல முடியும் அல்லது தாவுல முடியும். ஆண்பாலுக்கு ஹே தாவு என்ன செய்யாது? இருக்காது. சில வார்த்தைகளில் ஹே தாவு என்ன செய்யும்? வரும். எல்லாத்துலேயும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அது நம்ம கடைசியில் என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம்? சந்திப்போம்.